மணி 12 மணி ஆகுது, இன்னும் உழ வச்சாப்புல தெரியல. இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. ஒருவேளை உமாக்கு உட்காந்து போன் பேசிருக்காளோ, அப்படி என்னதான் பேசுறாளோ தெரியலப்பா. மனாபாவா பொழுது அன்னைக்கு போன் பேசிக்கிட்டு தான் இருக்கிறா. இவளை வாப்பிள்ள போகலன்னு சொல்லி இவள்கிட்ட பேர் மறந்து போச்சு. இவளுக்கு என்ன பேருன்னு தெரியல. இப்போ பேரை எப்படி சொல்லி கூப்பிடுறது? இவள்கிட்ட பேர் என்னன்னு கேட்டாலும் இப்போ கிளம்பிடுவாள, சும்மா கிடந்தவள நம்மளே ஊதி விட்டாப்புல போயிருமே. இவள் எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியலையே. இப்போ நீங்க வந்து என் பேரை சொல்லி கூப்பிட வேணா, இப்படி புலம்புறது அங்க காலையில உள்ளதா. நான் என்ன போன பேசிட்டு இருந்தேன், ஆனா உன்னோட அப்படி சொல்றியா? நான் போன் பேசிட்டு இருக்கிறேன். இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? அது ஒன்றும் இல்லைம்மா, மணி 12 மணி ஆகி போச்சு. இதுவரை நீ உலையும் வைக்கல. கறி என்ன பண்ண போறான்னு தெரியலையா. அதான் என்ன கறி பண்ண போறான்னு கேட்போமே தான் உன்னை கூப்பிட்டேன். இதுக்கு மேல கறி பண்ணி இருக்க முடியாது, சோறாக்கியாச்சு. ரசத்தை வச்சு முறுக்கத்துல பொறி தர சாப்பிட்டுட்டு வந்து படங்க அல்லான்ட்டு. மீனு ஓடுவுல லட்சுமி கோட்டலாட்டம் கேக்குது. மீன் கொண்டு வந்துட்டாப்புல இருக்கு. சீக்கிரம் போய் கூப்பிடு. இப்போ நம்ம வந்து அவ மீன் சொல்லிக்கிட்டு வருவா. நம்ம போய் கூப்பிடறதுக்குள்ளே அடுத்த தெருக்கு ஓடிடுவா. ஓடி போய் அவளை கூப்பிடு போ. இந்த பொம்பளைக்கு எப்ப பார்த்தாலும் கோழியே கறியும் மீன் மாதிரி இங்கே ஒரு நாளைக்கு இந்த ரசத்தையும் முறுக்கத்துல வச்சு திண்டா என்ன கேடா? மீன் விற்கிறதே காலை விலை மேல வரணும். இப்ப என்ன பகுமானத்துல வர்றா 12 மணி 1 மணிக்கு. இப்ப வந்து மீன் வாங்கி வச்சுக்கிட்டு எப்ப ஆக்கி எப்ப திங்கிறது? நான் என்ன போல பண்ணுவேன்? இப்பதான் மீன் கிடைச்சிச்சு. அதான் நான் எந்த தெருக்கு போவேன், நேரம் ஓன் தெருக்கு வரேன். நல்லா இருப்பேன். உன் மாமியை வரதுக்குள்ளே நல்லா மீனை வாங்கிட்டு விட்டுருமா என்ன? நான் சீக்கிரம் போறேன். தலை வச்சுக்கிட்டே ஏன் நிக்கிறா? அப்படி இறக்கி வை. ஏன்டி லட்சுமி வரவேண்டி கொஞ்சம் விளையாடுமே வர வேண்டியதானே காலையிலேயே? அப்படி என்ன மீன் கொண்டு வந்திருக்கிறா? அட கடவுள, இந்த அம்மா வந்துருச்சு. நான் இந்த அம்மா பார்க்காம எப்படியாவது மருமட்டை வித்து விட்டுட்டு ஓடி போயிடலான்னு பார்த்தாக்கா இப்ப இதுகிட்ட பேசி மாறிக்க முடியாது நம்மளால. அது ஒண்ணும் இல்ல, பலப்படி தான் இருக்குது. இவ ஒரு வீணா பண்ணுவா. எப்ப பார்த்தாலும் இந்த பக்கீர் பலப்படியை மட்டும் வாங்கிட்டு வா. ஏன் நல்ல மீனா வாங்கிட்டு வர வேண்டியதானே? குடா மீன் கூரக்கத்தலை இப்படி வாங்கிட்டு வர வேண்டியதானே? குடா மீன் கூரக்கத்தலை கொண்டு வந்தாக்கா அப்படியே கிலோ கணக்கில் வாங்கிட்டு தான் மறுவேளை பாப்பியா. ஒரு சிட்டே பேச முடியல. எல்லா மனப்பொருளுக்கும் வாயில பேச போச்சு. ஒரு பெரிய மனுஷனுக்கு கிடையாது, என்ன பேச்சு பேசுறா? என்ன உள்ள பலப்பொடின்னு சொன்னா இது எல்லாமே வந்து தவளை குஞ்சாட்டம்ல கிடக்குது. இவ்வளவு சின்னதா இருக்கும் தவளை குஞ்சாமல. இதுவே 350 ரூபா கிலோ. தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த சந்தையில போட்டு மீன் வாங்க முடியாது, நெருப்பாவோட விலை சொல்லுவா. இந்த குஞ்சை வச்சுக்கிட்டு 350 ரூபான்னு சொல்லி இதுல என்ன இருக்குது? சரி ஒரு 20 ரூபாய்க்கு மீனை கொடுத்துட்டு போ. இவ்வளவு நேரத்துக்கு உத்து பார்த்து மோப்பம் முடிச்சிருந்தியா மீனா? இதுக்கே நீ 50 ரூபா தரணும். போமா வேலையை பார்த்துக்கிட்டு 20 ரூபாய்க்கு வேணுமாம்ல.